டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சாயித் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், கடந்த காணொளியில விசிகனுடைய அந்த வெல்லும் ஜனநாயகத்தினுடைய மாநாட்டினுடைய பிரம்மாண்டங்கள், அதில் விசிக தலைவர் பேசின கருத்துக்கள்லாம் பார்த்தோம். இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, மாநாட்டில் கலந்து கொண்ட தோழமை இயக்க தலைவர்களுடைய பேச்சையும் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். தோழமை இயக்க தலைவர்கள்லாம் பேசுறத பார்த்தோம்னா, அடுத்து திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய பிம்பமாகவும், அடுத்த ஒரு அம்பேத்கராகவும் பார்க்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இந்த மாநாட்டில் பேசுறத பார்த்தோம். உண்மையிலேயே திருமாவளவன் அவர்கள் அடுத்து அம்பேத்கராக மாறிவிட்டாரா? அம்பேத்கராக மாறவில்லை. அம்பேத்கராக யாரும் வர முடியாது என்பதுதான் எழுச்சி தமிழனுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஆனால் அம்பேத்கருடைய அருமை தம்பியாக இருக்கிறார் என்று நாம் கூறிக்கொள்வோம். ஏனால் அம்பேத்கராக மாறிவிட்டார் என்று சொன்னால் அம்பேத்கராக யாரும் மாற முடியாது. அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்று நடத்தக்கூடிய முன்னணி தலைவர்கள்ல அந்த போர்ப்படை தலைவர் இருப்பவர் எழுச்சி தமிழர். அந்த அடிப்படையில அம்பேத்கருடைய அடிச்சூடை இஞ்சுக்கு இஞ்சு ஜானுக்கு ஜான் பின்பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு படை திரட்டி இருக்கிறார் என்பதை தான் இந்த மாநாடு கட்டியம் கூறியது. நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே, குறிப்பா முதலமைச்சர் உட்பட, அந்த சுதந்திரத்திற்கான ஜோதியை கையில ஏந்தி, ஜனநாயகத்திற்கான ஜோதியை கையில் ஏந்தி நின்றதே மிகப்பெரிய வரலாற்று சாதனை. அதிலும் குறிப்பாக தமிழக வரலாற்றிலேயே, ஏன் இந்திய வரலாற்றிலேயே பல மாநாடு நடந்திருக்கிறது. அந்த மாநாட்டிலே இந்தியாவை பாதுகாப்போம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு முதலமைச்சரும் சேர்ந்து, பல முக்கிய அமைச்சர்களும் சேர்ந்து, இந்தியா கூட்டணியுடைய முக்கிய தலைவர்கள்லாம் எழுந்து நின்று, லட்ச இளைஞர்கள் எழுந்து நின்று இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று சூளுரைத்து உறுதிமொழி எடுத்தது இந்திய வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மாநாடுகள்ல உறுதிமொழிலாம் எடுப்பாங்க. ஆனா இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்போம், இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்போம் என்று ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒட்டுமொத்த மாநாட்டில் கலந்து அனைவரும் எழுந்து நின்று லட்ச இளைஞர்கள் உறுதிமொழி எடுத்தது என்பது ஒரு வரலாற்று சாதனையாக நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில இதையெல்லாம் செய்து முடித்த எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் நிச்சயமாக ஒரு வாழும் அம்பேத்கராக, அம்பேத்கருடைய அருமை தம்பியாக இருக்கிறார். அதுல சனாதனவாதிகளையும் RSS சங் பரிவார பாஜகவிடம் ஒருபோதும் சமரசம் இல்லை என்பதை தீர்க்கமாக நிரூபித்திருக்கிறார் என்பதை தான் இந்த மாநாடு கட்டியம் கூறுகிறது. இல்ல, ஸ்டாலின் அவர்களோட பேச்சு ஒரு படிக்கு மேல போய் நீங்க நான் பெரியார்னா நீங்க அம்பேத்கராக இருக்கீங்க, இரட்டை துப்பாக்கி போல இருக்கீங்கன்ற மாதிரியான கருத்துக்கெல்லாம் சொல்றாங்களே. மாதிரியான கருத்துக்களை ஸ்டாலின் அவர்கள் கூறுறது என்னங்க சார்? தேர்தலில் தற்போதைய தமிழ்நாட்டு கூட்டணி மிகப்பெரிய அளவில் அமைஞ்சிருச்சார். இல்ல, ஏற்கனவே இந்தியா கூட்டணி மிக வலிமையாகத்தான் இருக்கிறது. நாடு தேசம் அளவுலையும் இருந்தாலும் சரி, குறிப்பா தமிழ்நாடு அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருடைய பேசும்போது ஒரு சக்கையாக அனைத்து விஷயங்களையும் சாறு பிடிந்து அவர் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் முன்மொழிந்தார். நாங்கள் தேர்தல் உறவும் இல்லை, இது அரசியல் உறவு அல்ல, திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இருப்பது வெறுமனே வாக்கு சீட்டு, தேர்தல், அந்த மாதிரியான வாக்கு, அந்த அடிப்படையில் மட்டுமில்லை, அரசியல் உறவு கிடையாது, கொள்கை அடிப்படையான உறவு. என்னையும் திருமாவளவனையும் பிரிக்க முடியாது, தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரிக்க முடியுமா என்றெல்லாம் கேட்டார். மிக உணர்ச்சி பூர்வமான ஒரு பேச்சு. முதல்வர் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து பேசிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுமே மிக சிறப்பான முறையில பேசினார்கள். குறிப்பா அண்ணா வைகோ, கடந்த காலங்களில் புரட்சி புயல் என்று பெயர் எடுத்தவர்கள், இப்போ வயது விழுப்பின் காரணமாக மிக அமைதியாக பேசி கொண்டிருந்தவர், நேற்றைய மேடையில அவர் சிங்கமாக சிறுத்தையாக கர்ஜனை பண்ணாரு. எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். பள்ளி கல்லூரி மாணவனா நாங்கள் இருக்கும்போது வைகோவுடைய அனல் கற்கக்கூடிய பேச்சுகளை நாங்கள் மேடையில பேசும்போது நாங்கள் உட்கார்ந்து கேட்டிருக்கிறோம். அத்தகைய வைகோ திரும்பி விட்டார், வைகோ ரிட்டர்ன்ஸ்ங்கிற அளவுக்கு அந்த மாநாட்டுடைய பேச்சு அமர்ந்தது. அவருடைய தன்னடக்கத்தின் வெளிப்பாடாக எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளித்த திருமாவளவனுக்கு நன்றி என்று முடித்தார். மிக எழுச்சியாக இருந்தது. அதுபோல பேராசிரியர் ஜவாஹிருல்லா, ஒரு பேராசிரியர், அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா 90களில் தமுமுகவை அவர்கள் 95 காலகட்டத்தில் தமுமுகவை ஆரம்பிக்கும் போது அனல் கக்க பேசக்கூடிய அந்த யங் பிளட் தட்டி எழுப்பக்கூடிய பேச்சு போல அவருடைய பேச்சு இருந்தது. ஆக வயது முடிந்த எல்லாமே 60-70+ ஆட்கள், அனுபவசாலிகள் இருந்தார்கள். இந்த மாநாட்டில் வந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில நிற்கும் போது
அவர்களுக்கு புது உத்வேகமும் உணர்ச்சியும் ஒரு உற்சாகம் வந்ததை நான் பார்த்தோம். எல்லா கூட்டணி கட்சியும் அழகா பேசினாங்க. சிபிஎம் உடைய அவருடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சீதாராம் யெச்சூரியுடைய கருத்துக்கள்லாம் பொன்னெழுத்தினால் பொறிக்கப்பட வேண்டியது. ஆம் ஆத்மியுடைய பிரதிநிதியாக வந்த தலைவர் வசீகரன், நம்முடைய நண்பர், அவர் வந்து நாங்க இந்தியா கூட்டணி தான் இருக்கிறோம் முறை உறுதிப்படுத்தினாரு. அவரை போல தன்மான கருத்து தலைவராக இருக்கக்கூடிய ஐயா வீரமணி ஐயா அவர்கள் நம்ம அடக்கத்தோடும் ஆழிய கருத்துக்களை வந்து பதிவு செய்தாரு. மிக அழகான ஒரு மாநாட்டாக இது நடந்தது. எல்லாமே பேராசிரியர் கோதர் மைதீன் அவர் வந்து எந்த மாநாட்டிலையும் வந்து இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா பேசியது கிடையாது, முஸ்லீம் லீக்குடைய தலைவர். ஆக ஒவ்வொரு தலைவர்களையும் பார்க்கலாம். வேல்முருகன் வந்தவுடனேயே வந்து அவர் ஸ்டைல்ல அவர் பேசினாரு. இப்படி கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே ஐயா முத்தரசன் உட்பட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுமே வந்து மிக சிறப்பான ஒரு உரையாற்றினார்கள். அனைவருடைய கருத்து நாட்டை பாதுகாக்கணும், கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும், பாஜக RSS கும்பலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், நம்மளுடைய ஒற்றுமையை மேம்பட வேண்டும், அதுக்கு விசிக வந்து வழிகுலாக ஆக்கியிருக்கிறது. இந்த மாநாடு வந்து இந்தியா கூட்டணியுடைய தேசிய அளவில் 2024 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி விழாவுக்கு வந்து கால்கோள் விழாவாகத்தான் வந்து இது அமைந்திருக்கிறது என்று அனைவருமே பாராட்டினார்கள், கருத்துக்களை முன்மொழிந்தார்கள். நடுநிசி நைட்டு 12 மணி வரைக்கும் கூட்டம் கலையவே இல்லை. கடுமையான கூட்ட நெரிசல் நீங்கள் பார்த்தீர்கள். இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நாங்கள் பார்க்கவில்லை என்று எல்லா தலைவர்களுமே சொல்லக்கூடிய, குறிப்பா வைகோ போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாநாடு வந்து மிக சிறப்பான ஒரு வெற்றி பெற்றிருக்கிறது. காரணம் 2 விஷயம். கான்ஸ்டியூஷன் தான் இந்த மாநாட்டுடைய விழாநாயகன். கதாநாயகன் யார் என்று சொன்னால் நம்முடைய அவங்க மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள், நிறைவேற்றப்பட்ட 33 தீர்மானங்களும் முத்தான தீர்மானங்கள். அதன் அடிப்படையில் மாநாடு மிகப்பெரிய வெற்றி. மாநாட்டுடைய நோக்கம் நிறைவேறதற்காக நம்ம என்ன செய்வோம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே நம்ம வந்து களத்தில் நின்று 2024 பாஜகவுடைய ஆட்சியை வந்து அகற்றுவோம், இந்தியா கூட்டணி ஆட்சியிலே நம்ம என்ன செய்வோம், அமர்த்துவோம். சார், இப்ப மாநாட்டுல 33 தீர்மானங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த 33 தீர்மானங்களும் என்ன சொல்ல வராங்க? அதாவது அந்த மாநாட்டுடைய தீர்மானங்களை பார்த்தால் முதல் 2 தீர்மானங்கள் வந்து நினைவேந்தல், அதாவது பெரியார், தந்தை பெரியார், புரட்சியார் அம்பேத்கர் உட்பட கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், கட்சிக்காக உழைத்தவர்கள், ஊஞ்சியார் போன்றவர்களுக்கு ஒரு நினைவு வேந்தல் தீர்மானமா இருந்தது. அடுத்த 3வது தீர்மானம் என்னன்னு சொன்னால் சர்வதேச பார்வையாக இஸ்ரேல் வந்து 100 நாட்களையும் தாண்டி அப்பாவி பாலஸ்தீன் மக்களை வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறது. ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக நம்ம வந்து மாநாடு வந்து குரல் கொடுக்கிறது என்கிற அடிப்படையில சர்வதேச பார்வையோடு அந்த தீர்மானம் தொடங்கியது. 3வது தீர்மானம் இது கல்வியில ஒரு 4-5 தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வேலை வாய்ப்புல இருந்து ஒரு 5-6 தீர்மானங்கள். அது போன்ற பாஜகவை தோலுரிக்கக்கூடிய தீர்மானங்கள், உதாரணமாக EVM மிஷினு, அது போன்ற விஷயங்களுக்கு ஒரு 5-6 தீர்மானங்கள். நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயங்கள். பழங்குடியினருக்கு, குறிப்பா வந்து SC ST பிரிவினருக்கு வந்து உள்ள தகுதி சான்றுகள், மலைவாழ் மக்களுடைய தகுதி சான்று குறித்த ஒரு தீர்மானங்கள். அது போன்ற நீதிபதியுடைய நியமனங்கள் குறித்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வரம்பு மீறலுக்கு எதிரான தீர்மானங்கள். இப்படி வகைப்படுத்தினான்னு சொன்னா கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, சமத்துவம், சுயமரியாதை, உரிமை, தமிழ்நாட்டுக்குள்ள முக்கிய தீர்மானங்கள், தமிழை முன்னிலைப்படுத்த தீர்மானங்கள் என்று சொல்லி அந்த 33 தீர்மானங்களை வந்து வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அது ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். 33 தீர்மானங்கள் வகைப்படுத்தப்பட்டதுல என்ன மிக முக்கியமானது காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்தை தீர்மானம் வந்து என்னன்னா 3வது தீர்மானம். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததை வந்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது தளபதி ஸ்டாலின் அவர்களை வைத்துக் கொண்டு சொல்கிறார். அப்ப என்னன்னா நம்ம வந்து அந்த ஆர்டிகிள் 370 வந்து நம்ம நீக்கம் பண்ணதை வந்து நம்ம வந்து ரத்து செய்ய போராடணும். ஏன்னா வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதை கையில எடுத்தால்தான் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம், ஒரு முத்தாய்ப்பான தீர்மானம். அது போன்ற பாத்தீங்கன்னா மத்திய அரசை ஒழுக்குகின்ற தீர்மானம், நாக்பூருக்கு வந்து எரிச்சலை தரக்கூடிய தீர்மானம், சனாதன சக்திகளுக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய தீர்மானம், பாஜக RSS கண்டு மிரளக்கூடிய தீர்மானம், நெருப்பான தீர்மானம் 4 தீர்மானம் இருக்கு. அது என்னன்னா தேர்தல் சம்பந்தமான தீர்மானம், தீர்மானம் எண் 8, தீர்மானம் எண் 9, தீர்மானம் எண் 10, தீர்மானம் எண் 11.
இந்த 4 தீர்மானங்களும் வந்து மிக முக்கியமான தீர்மானங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடணும். 8வது தீர்மானம். அது என்னன்னா, மோடியை அதிபராக்கக்கூடிய முயற்சி, அமித்ஷாவை துணை அதிபராக்க முயற்சி. இந்த முயற்சியை கைவிட வேண்டும். இந்தியா ஃபுல்லா ஒரே தேர்தல், அதெல்லாம் முடியாது, அது தப்பு. ஜனநாயக முறையை வந்து ஒழித்து விட்டு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர துடிக்கும் பாஜகவுடைய அரசின் திட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். இதை வந்து என்ன செய்யணும், ஒன்றிய அரசு இந்த மாநாடு வலியுறுத்துகிறது, இதை கைவிட வேண்டும் என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய தீர்மானம். அதுபோல தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை திரும்ப பண்ணணும். இந்த மோடி தன்னிச்சையாக தனக்கு வேண்டியவரை கொண்டு போடலாம். இந்த தேசியத்துல இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர் இருக்கார்ல, தலைமை தேர்தல் ஆணையர், அவரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய 3 குழுல நானும் ஒரு ஆளை போடுவேன்னு சொன்னார் இல்லையா, சட்டம் ஏற்றி வச்சிருக்காரு. அதை நீங்க திரும்ப பண்ணணும். இது மோடியுடைய சர்வாதிகாரம் அப்படிங்கிற ஒரு பார்வை. இது மிக ஆழமான கருத்துக்கள் கொண்ட தீர்மானம். எங்க கையை வச்சா, எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க கரெக்டா திரும்ப அடிச்சிருக்காப்ல. எங்க அடிச்சா சங்கிகளுக்கு வலிக்குமோ அதை தெரிஞ்சு குறிபார்த்து அடிச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்வார்கள். 33 தீர்மானமும் சனாதனத்திற்கும் பாஜக RSS சங்பரிவார கும்பலுக்கும் ஏற்பட்ட அவர் மீது அடிக்கப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், துல்லியமான தாக்குதல் இதுதான். அது போல 10வது தீர்மானம் பாருங்க, ஒப்புகை சீட்டுகளின் அடிப்படையில் தான் தேர்தல் நடத்த வேண்டும். EVM மிஷினை நீங்க வந்து ஒட்டுமொத்தமா டுபாங்கூர், அதை மட்டும் வாசி காட்டுறேன். வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலமாக நடத்தப்படும் தேர்தல் முறை மீது ஏற்கனவே மக்கள் அவநம்பிக்கை கொண்டுள்ளார்கள். இப்போது தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சிக்கு சார்பாக மாற்றப்பட்டு விட்டது. பப்ளிக்காக போட்டு இதை உடைச்சு சொன்னாப்ல. ஒவ்வொரு தீர்மானத்தையும் திரும்ப அவர்கள் வந்து எழுச்சி தமிழர்கள் தெளிவாக வாசித்து காமிச்சார். அது வந்து எல்லா ஊடகங்களிலும் வந்து ஒளிபரப்பப்பட்டது. இந்த சூழலில 2024 பொது தேர்தல் நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை முற்றாக தகர்ந்து விட்டது. 2024 தேர்தல் நடக்காது, உருப்படியா நடக்காது, நியாயமா நடக்காது. எனவே 2024 பொது தேர்தலை இப்போதுள்ள முறையில் வாக்குப்பதிவு எந்திரத்தால் நடத்தக்கூடாது. எங்க வாக்கு சீட்டில் தான் நடத்தணும். EVM மிஷின் கூடாது. 100% வாக்குப்பதிவு எந்திரங்களும் ஒப்புகை சீட்டு வழங்கும் எந்திரங்களோடு இணைக்கப்பட வேண்டும். நீங்க வந்து விவிபேட் மிஷின் 100% நீங்க வைக்கணும். ஒவ்வொரு வாக்காளரும் தாம் அளிக்கும் வாக்குக்கு ஒப்புகை சீட்டை பெற்று அதை சரிபார்த்து வேறொரு பெட்டியில் இட வேண்டும். பேலட் பாக்ஸ் திரும்ப வந்து அந்த தேர்தல் முறை, பழைய தேர்தல் முறையில் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரிஜினலு சீட்ல, வாக்கு சீட்ல சீல் குத்தி போடுறது, அதை மாதிரி நாங்க ஒப்பு சீட்டை நாங்க போடுவோம். தேர்தல் முடிவானது அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணுவதன் அடிப்படையிலேயே அறிவிக்க வேண்டும். நீ EVM மிஷினே வச்சுக்க, அது எங்களுக்கு கூடாது. ஒரு பேச்சுக்கடி வைத்துக் கொண்டாலும் ஒப்புகை சீட்டை நாங்க என்ன செய்வோம், பெட்டியில போடுவோம் என்று இந்த மாநாடு ஒன்றிய அரசையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் வலியுறுத்துகிறது. இவ்வளவு தெளிவான ஒரு இதை ஒழித்தால், EVM-ஐ ஒழித்தால் தான் பாஜகவை ஒழிக்க முடியும். பாஜகவை ஆட்சிக்கட்டிலிருந்து ஒழிக்க முடியும். பாஜகவை ஆட்சிக்கட்டிலிருந்து அகற்றினால்தான் நாட்டிலே சமதர்மம், சமத்துவம், ஜனநாயகம் நிலை பெறும். ஜனநாயகம் வெற்றி பெறும் என்பதை தெரிந்த நிலையில் தான் இந்த தீர்மானம். 10வது தீர்மானம். 11வது தீர்மானம், விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வாங்க. 2 பேர் போட்டிடுறாங்க, திமுக அதிமுக வச்சுக்கிறோமே. திமுக வந்து 51% வாக்கு வாங்குது, அதிமுக 49% வாக்கு வாங்குதுன்னா அந்த 49% வந்து செல்லாத வாக்கு இல்ல, ஒரு அந்த வாக்கு போட்டு தோல்வி அடைந்து வருகிறார். அப்ப அந்த மக்களுக்கு மேட்ரு என்ன அப்படிங்கிற கேள்வி. இதே பாஜக காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொற்ப ஓட்டுல காங்கிரஸ் நிறைய தோற்று இருக்கும், 100 ஓட்டு 200 ஓட்டு. அப்ப விகிதாச்சார முறைப்படி வந்துச்சுன்னா எல்லா வாக்குகளுக்கும் ஒரு மதிப்புன்னு வந்துடும். அப்ப 30% நீங்க அப்படி வச்சுக்கிறீங்க, 70% ஆஃப் பிரதிநிதிகள் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுதியை வந்து டீலிமிட்டேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யணும். ஒம்பாட்டுக்கு நீங்க பீகாரு, அஸ்ஸாமு, ராஜஸ்தானு, மத்திய பிரதேச, யூபிலாம் நீங்க 100கணக்கான சீட்டை கூட்டி விட்டுட்டு இங்க கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகால நீங்க 40 சீட்டா வச்சிருக்கீங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன செய்யணும், எங்களுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். அவங்க மட்டும் நீங்க பான் பராக்க கையில கொடுத்து குளிச்சு துப்பிட்டு அவன் பிஜேபி ஓட்டு போட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து சரியில்லாது. நீங்க அங்க யூபியில நீங்க சீட்டை கூட்டினீங்கன்னா இங்கேயும் நீங்க சீட்டை கூட்டணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். இதெல்லாம் வந்து நாக்பூரை அலற விட்ட தீர்மானம், சனாதனத்தின் மீது நெருப்பை அள்ளி வீசிய தீர்மானங்களாக இது நான் பார்க்கிறேன். இப்ப தேர்தல் அரசியல வந்து இந்திய நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்ட தீர்மானங்களா நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல தமிழ்நாட்டுக்கான தீர்மானங்கள் ஏதாவது இடம்பெற்றிருக்கா?
நிறைய இடம்பெற்றிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 தீர்மானங்கள், குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள தீர்மானங்கள். உதாரணமா பாத்தீங்கன்னா, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை மாநில அரசுகளே நியமிக்க வேண்டும். மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிபதியில நாம என்ன செய்வோம், முதலமைச்சரே நீதிபதி, அது ஆளுநருக்கு எந்த ரோல் இருக்கக்கூடாது, ஒன்றிய அரசுடைய இது இருக்கக்கூடாது, மாநில அரசின் ஆலோசனைகள் தான் கேட்கப்பட வேண்டும். ஆனா கொலிஜியத்தால எல்லா நேரங்களும் என்ன செய்ய முடியல, அதை வந்து தலையிட முடியல. அதனால நாங்க எங்களுடைய மாநில தமிழ்நாட்டுடைய நீதிபதிகளை நாங்க நியமனம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். அது மாதிரி அந்த நீதிமன்றத்துல வழக்காடு மொழியை தமிழாக நீங்க அறிவிக்கீங்க. 15-16 தீர்மானம் இந்த தீர்மானம் தான். இந்த வழக்காடு மொழியா வந்து நாங்க தமிழை நாங்க அறிவிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி, இது ஏற்கனவே 1965 நாங்க அமைச்சர்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கலைஞர் பீரியட்ல, ஜெயலலிதா அம்மையார் பேர்ல கூட தீர்மானம் இருக்கு. இது வந்து கட்சிகளுக்கு பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்டுக்கு அப்பாற்பட்டு எல்லா ஆட்சி காலத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் என்று சொல்லியிருக்கிறது. அது போல ஜிஎஸ்டி வரையில வந்து நிறைய நிலுவை தமிழ்நாட்டுக்கு, அதை திரும்ப பெறுங்கன்னு சொல்லியிருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மிகவும் டிஸ்டர்பா இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி, ஆளுநர் வாயில வர மாட்டிருக்கு, ஆரியன் தான் வாயில வருது, RSS ரவி. இந்த RSS ரவியெல்லாம் வந்து பண்ணக்கூடிய தொந்தரவை பார்த்துவிட்டு ஆளுநர் பதவியை ஒழித்திடுவோம் தீர்மானம் போட்டிருக்காங்க. தீர்மானம் எண் 18. ஆளுநர் பதவி என்பது பிரிட்டிஷ்கார ஆட்சி முறையில வந்த பதவி. அதை வைத்துக் கொண்டுதான் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலே ஆளுநர் என்ற பதவியை எவ்விதத்தின் தேவையே கிடையாது. இதை வைத்துக் கொண்டுதான் என்ன செய்யறாங்க, பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். அதனால தமிழ்நாட்டுல ஆளுநர் எங்களுக்கு தேவையில்லை. 19ஆம் தீர்மானம், ஆளுநருடைய பல்கலைக்கழக வந்து நியமிப்பை வந்து கைவிடணும். எங்க பல்கலைக்கழகத்துல நாங்க பணம் போட்டு கட்டிருக்கோம், நான் எங்க பிள்ளைகளும் படிக்கக்கூடியதில்ல, ஆளுநர் எதுக்கு துணைவேந்தரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு தீர்மானம். இப்படி நிறைய விஷயங்களை, குறிப்பா 21ஆம் தீர்மானம், மாநில அதிகாரங்களை வந்து அதிகரிக்க வேண்டும். மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு அதிகார பட்டியல்ல வந்து சில வந்து யூனியன் லிஸ்ட்ல இருக்கு, சில ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குது, சில ரெசிடியூரி பவர்ஸ் இருக்குது, கான்கரண்ட் லிஸ்ட்லாம் இருக்கிறது. இப்போ உதாரணமா லிக்னைட் கார்பரேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நெய்வேலியில இருக்கக்கூடியது. ஆனா அதிகமா யாரு வேலை செய்யறான்னு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா தான் என்ன செய்யறாங்க, அது போறாங்க. அதோட ப்ரொடக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு, அதாவது இந்தியா லெவல்ல போகும், ஒன்றிய லெவல்ல போகும். தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்ய மாநில அரசுடைய அதிகாரங்களை அதிகரி அப்படிங்கிற தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க. தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் வேணும். வேலை வாய்ப்பில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 24ஆவது தீர்மானம், தமிழ்நாட்டுல சுமார் 7 லட்சம் சிறு குறு நடத்தும் தொழிற்சாலைகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுல 2 கோடி பேர் வேலை செய்யறாங்க. 2 கோடி பேர் தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்க. 7 லட்சம் வணிக நிறுவனங்கள் இருக்கிறது. கணிசமானவர்கள் பாத்தீங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர் தான் இருக்கிறாங்க. அப்ப இதனால வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வருது. அப்ப அவங்க வேலை வாய்ப்பு வரும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முன்னுரிமை வேண்டும் வேலையில்லா பட்டதாரிக்குங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து போட்டிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கல்விக்கு வந்து கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும். நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அது தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க. நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும். கல்வியை மீண்டும் மாநில பட்டியல சேர்க்கணும். மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போயிட்டு 2 பேருக்கு இருக்கக்கூடிய கன்கரண்ட் லிஸ்டுக்கு போயிட்டு மாற்றப்பட்டதால் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றியில் ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் என்ன பண்றது, திணிக்கும் விதமாக தேசிய கல்விக் கொள்கையை என்ன செய்யறாங்க, உருவாக்கியிருக்கு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா கல்வியை வந்து காவிமயப்படுத்துறாங்க. கல்வி நிறுவனங்களை வந்து திட்டமிட்டே வந்து பாத்தீங்கன்னா சனாதன மயங்களாக மாற்றப்படுகிறது. இந்த அடிப்படையில தான் நீட் நுழைவுத் தேர்வு வந்து நம்ம திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வியை திரும்ப மாநில பட்டியலுக்கு நீங்க மாத்தணும். உயர் வகுப்பினருக்கே கல்வி என்று சனாதன தர்மத்தை தான் நீட்டு வந்து அந்த நிலைநாட்டுது. எனவே இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்யணும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியல கொண்டு வாப்பா அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து மிக சிறப்பான தீர்மானமாக போட்டிருக்காங்க. பழங்குடியினரை வந்து கொத்தடிமையாக வைக்கக்கூடாது, பழங்குடியினருக்கு வந்து சாதி சான்றிதழ் நீங்க வழங்குங்க அப்படிங்கிற தீர்மானத்தை எல்லாம் வந்து நிறைவேற்றிருக்கிறார்கள். மிக இந்த மாநாட்டுடைய கதாநாயகனாக இருக்கிற வந்து இந்த தீர்மானங்கள் தான். இந்த தீர்மானங்கள் வந்து மிக முத்தாய்ப்பான தீர்மானங்கள். RSS பாஜக சங் பரிவார சனாதன கும்பலை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கக்கூடிய தீர்மானங்கள். இந்த தீர்மானங்களை வந்து அனைவருமே முன்மொழிந்தார்கள். இது சர்வதேச அளவுல வந்து பேசப்படும் இந்த தீர்மானம். இப்படி திருச்சியில சிறுகனூர்ல அப்படி ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டின் விளைவாக அந்த கருத்தியல் வந்து பரப்புரை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரவி, ஏன் இந்தியா ஃபுல்லா பரவி, அதுதான் மோடி சர்க்காருடைய வீழ்ச்சிக்கு காரணமா வந்துச்சு. அப்ப நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் இப்படி இருக்கு. இந்த EVM மிஷினை வச்சுதான் பாஜக ஆட்சிக்குள்ள வருது, அந்த அடிப்படையில EVM மிஷினை அடித்து நொறுக்குவதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க என்று சொல்லி
விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து மணிமாடமாக இருக்க போறது இந்த திருச்சி மாநாடு. இந்த மாநாட்டினுடைய பேசக்கூடிய பேச்சுக்கள், தலைவருடைய அந்த ஒத்துழைப்பு, அவருடைய அந்த உலக்குமுறை எல்லாம் வெளிப்படுத்துவது வந்து நிச்சயமாக இந்தியா கூட்டணி வந்து ஆட்சியில அமரும் என்பதைத்தான் வந்து அதை கட்டியம் கூறுகிறது. இவ்வளவு தீர்மானங்கள் வந்து விசிக வந்து நிறைவேற்றிருக்காங்க. அடுத்த கட்டமா என்ன செயல்பாடு முன்னெடுப்பாங்க விசிக சார்பில்? இல்ல, நிச்சயமாக அந்த மாநாட்டுக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நான் பார்க்கிறேன். அங்கே உத்தரப்பிரதேசத்துல ஒரு டிஸ்பியூட்டாவே இருந்துச்சு, அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் என்ன ஆகும். இப்ப நேற்று காங்கிரஸுக்கு 11 சீட்டு, இன்னொரு பார்ட்டிக்கு 7 சீட்டு, அகிலேஷ் யாதவ் அந்த சமாஜ்வாதி கட்சி வந்து 60 சீட்ல போட்டிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு வந்திருக்கிறது. நல்ல ஒரு முன்னேற்றம். பீகார்ல நிதிஷ்குமார் வந்து இந்த மாதிரி ஒரு டைவ் அடித்து போனது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அதை சரி பண்ண வேணும்னு சொல்லி இன்றைக்கு சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் பேசியிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால், அதுலயும் சில டிஸ்பியூட் இருக்கு. இந்த ரெண்டையும் சரி பண்ணிவிட்டால் இந்தியா கூட்டணி மீண்டும் பலம் பொருந்துங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த மாநாட்டுடைய இறுதி தீர்மானம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த ஆட்சி வெல்லும் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும். இந்த ஆட்சியாளர்களின் பொய்களால் ஏமாற்றப்பட்ட மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள். அவர்கள் பாஜகவினருக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். சர்வாதிகார பாஜக அரசை தூக்கி எறிவோம், ஜனநாயக அரசை நிறுவோம் என்று சபதம் ஏற்க அனைத்து ஜனநாயக சக்தியிலும் அறைகூறிட்டு அழைக்கிறோம் என்று சொல்லி அந்த தீர்மானம் முடியுது. அதே தீர்மானத்தை, அதே அறைகூலை நம்முடைய கேள்வியுடைய பார்வையாளர்கள் மூலமாக, இந்த ஊடகத்தின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு நம்ம அறைகூலாக வைக்கிறோம். இதுதான் இந்த பேட்டியுடைய நோக்கம். இந்த தீர்மானத்தின் அடிப்படையில இது வந்து சாதாரண ஒரு தீர்மானங்கள் அல்ல. இது விசிகாவுடைய தீர்மானம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியுடைய தீர்மானம், இந்தியா மக்களுடைய தீர்மானம். இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கும் 2024 இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவதற்கும் அனைவரும் என்ன செய்வோம், பாடுபடுவோம்.